வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல். அதாவது நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறது. அதாவது ஒரு ட்ரேட் வந்து நான் எடுத்தத வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா நெறைய பேரு சொல்லியிருந்தாங்க. நீங்க எடுக்கிற ட்ரேட்ஸ் வந்து எத பேஸ் பண்ணி எடுப்பீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. அதுதான் வந்து ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு நியாயமான விஷயம். ஸோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்றதையும், நம்ம ட்ரேட் ஏன் எடுத்தோம், பண்ணோம், டார்கெட்ஸ் எப்படி வைக்கிறோம்னு சொல்லும்போது, அதுவே வந்து ஒரு எஜுகேஷனலா மாறிடும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? ஓகே. இது வந்து ஒரு என்னுடைய சின்ன அக்கவுண்ட் உடைய ட்ரேடு. ஸோ சின்ன அக்கவுண்ட்ல எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எப்படி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே. இது வந்து நான் எத பேஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 4 ஹவர்ஸ் சார்ட் வச்சிருக்கேன். பட் நான் ட்ரேட் எடுத்தது வந்து 1 ஹவர் சார்ட். பட் அது 1 ஹவர் சார்ட்ல ஏன் எடுத்தேங்கிறது 4 ஹவர்ஸ்ல பார்த்துட்டு தான் நான் 1 ஹவர்ல எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ, இப்போ நான் இந்த இடத்துல ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ, நான் டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு அது என்னங்கிறது ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ, மார்க்கெட்ல வந்து இப்போ நான் இந்த இடத்துல பை எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பை ஆயிட்டு தென் அகைன் ஒரு சின்னதா ஒரு செல், தென் ஒரு பை. அப்போ இந்த செல் ஆயி பை ஆகுறது வந்து நம்ம இந்த பை அண்ட் செல் நடந்தாலே அத வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா நான் வந்து கன்சிடர் பண்ணிக்குவேன். சரிங்களா? ஒரு பை கேண்டில், ஒரு செல் கேண்டில் வந்துச்சுன்னா, அதோட ஹைய வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணிக்குவேன். இதே வந்து ஒரு செல் நடந்து ஒரு பை ஆச்சுன்னா, அது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டா நான் வந்து கன்சிடர் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது எனக்கு சப்போர்ட். அப்போ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ மார்க்கெட் இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. தென் அகைன் டவுன் ஆயிடு. தென் அப்புறம் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அகைன் மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல மார்க்கெட் குளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல என்னன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேல போயிருக்கிறதுனால பைக்கான சான்சஸ் அதிகம். இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் நம்ம நேத்து எடுத்துட்டோம். பட் அத என்னால ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. தென் அகைன் செல் ஆயிட்டு தென் பை. அப்ப இந்த கேண்டில் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ அதாவது இந்த இடத்த நான் மென்ஷன் பண்றேன். ஓகே. இந்த இடத்த நான் சொல்றேன். இப்போ என்னன்னா, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனா, அந்த இடத்த ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு மார்க்கெட் கண்டிப்பா மேக்ஸிமம் வரும். இது வந்து மார்க்கெட்டுடைய ஒரு ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இத நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் நம்ம ட்ரேடா பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத கேண்டில் ஸ்டிக்ஸா பார்க்கும்போது பார்க்கறது சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் மேல போனதுனால இத நான் அகைன் டெஸ்ட் பண்றதுக்கு இங்க வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு வேண்டி. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 1 ஹவர்ல எனக்கு இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் குடுத்துச்சு. எப்படின்னா, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டவுன் ஆயிட்டு ஒரு ஆ குட்டியா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. தென் எகைன் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணியிருக்கு. பண்ணிட்டு இந்த கேண்டில் வந்து அதாவது 2 ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலேயுமே பிரேக் அவுட் ஆயி குளோஸ் ஆயிருக்கு. ஸோ எத நான் ரெசிஸ்டன்ஸ் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பை, ஒரு செல் நடந்துச்சுன்னா, அதுக்கு மேல நான் ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்குவேன். ஓகே. ஸோ அந்த பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த கேண்டில் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்துருச்சு. ஸோ அதே இந்த 4 ஹவர்ஸ்ல நம்ம டிராப் பண்ணி வச்சிருக்கிற ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ வந்து சப்போர்ட்டா ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துல பை எழுதுறோம். இதுக்கு கீழ குளோஸ் ஆனா நம்ம எக்ஸிட் அடிச்சுருவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ இது ட்ரேட் எடுத்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு ப்ராஃபிட்டுக்கு இல்லாம ஒரு மிட் இதுல இருக்கு. ஸோ ஓகே. நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்க வைப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்மளுடையது வந்து இந்த 4 ஹவர்ஸ பார்க்கும்போது இந்த ஜோன்ல தான் வைப்பேன். ப்ரீவியஸா எங்க ஒரு ரீசென்ட்டா எங்க ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணியிருக்கோ, அதாவது பைக்கு நான் சொல்றேன். இந்த லெவல் கரெக்ட்டா வைக்கணும்னா இந்த லெவல். 1944, 45 ரேஞ்ச். ஓகே. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து இது. ஓகே. தேர்ட் டார்கெட் வந்து இந்த டாப் மோஸ்ட் டாப்ல இருக்கிறது. ஸோ, அப்ப இது என்னோட சின்ன அக்கவுண்ட்ங்கிறதுனால நம்ம வந்து இங்க வைக்கல. செகண்ட் டார்கெட் வரைக்குமே வெயிட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. பார்ப்போம். எப்படி நடக்குது அப்படிங்கிறது அடுத்தது பார்ப்போம். ஓகே. இன்கேஸ் கேண்டில்ஸ் வந்து நெறைய ஃபெயிலியர் குடுக்குமே, அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஆ இப்போ இது இன்கேஸ் இந்த கேண்டில் இந்த குளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரேட் எடுத்துட்டோம். பட் இன்கேஸ் இந்த இப்போ 4 ஹவர்ஸும் கன்ஃபர்மேஷன் குடுத்துருச்சு. ப்ரீவியஸ் கேண்டிலோடைய ஹைக்கு மேல குளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னும் எனக்கு ஒரு 4 ஹவர்ஸ் வந்து எனக்கு எனக்கு என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி வேற இருக்கு. எப்போனா,
அடுத்த 4 ஹவர்ஸ்ல இந்த கேண்டிலுக்கு கீழ எனக்கு க்ளோஸ் ஆனா தான் நம்ம அடுத்தது செல்லுக்கு என்ட்ரிக்கு ட்ரை பண்ணுவோம். பட் அது வரைக்குமே நான் வந்து பைல தான் இருப்பேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு டார்கெட் வந்து இதுவரைக்கும் ரீச் ஆகுற வரைக்கும் பார்க்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல லோக்கு கீழ க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, தென் அகைன் வந்து நம்ம செல். டார்கெட் வந்து இப்ப நான் இந்த பை லிமிட் போட்டு வச்சிருக்கிற இடத்துல நான் டார்கெட் வைப்பேன். ஓகேங்களா? இதுதான் பிளான் பி. ஓகே. பிளான் ஏ வந்து என்னங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். எதனால என்ட்ரி எடுத்தேன், டார்கெட் எங்க, ஸ்டாப் லாஸ் எங்க. ஸ்டாப் லாஸ் நான் போடல. பட் இன்கேஸ் நான் சொன்ன மாரி செகண்ட் சினாரியோ நடந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிருவேன். ஓகேங்களா? ஸோ இது ஸோ ஓகே. இப்போ ப்ரீவியஸா ஒரு செக்ஷன் பார்த்தோம் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா, நம்ம ரெக்கார்ட் பண்ணது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கேண்டில் வந்து இருக்கும்போது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா, என்னுடைய ஸ்டாப் வந்து அதாவது பை ட்ரேட் வந்து ஸ்டாப் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாரி பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ, பிளான் பி எக்ஸிக்யூட் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சைட்ல தெரியிற மாதிரி ஒரு இந்த கேண்டில் முடிஞ்சு 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸான சப்போர்ட்ட வந்து பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆனதுனால, நான் என்ன பண்ணிட்டேன், செல் எடுத்துட்டேன். எங்க எடுத்தேன்னா, இந்த க்ளோசிங்லயே ஒரு செல் எடுத்துட்டேன். தென் எகைன் வந்து இது நான் மேக்ஸிமம் சின்ன அக்கவுண்ட்ஸ்ல நான் வந்து பண்றதில்ல. பட் எனக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா பை வந்து இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆனதுனால நம்ம வந்து பை எடுத்தோம். டார்கெட் வந்து இங்க வச்சிருந்தோம். தென் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் நம்ம இங்க சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ இன்கேஸ் இது வந்து ஃபெயில் ஆயி ஸ்டாப் ஹண்ட் ஆயிடுச்சு. அது மீன்ஸ் செல் ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இங்க வைக்கிறதா நம்ம வந்து பிளான் இல்லையா? ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சதுமே நம்ம இங்க ஒரு செல் எடுத்துட்டோம். தென் எகைன் வந்து இத ரீடெஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா மார்க்கெட் வந்து மேல போகும். ஸோ அத பேஸ் பண்ணி ஆ 1934 சம்திங்ல ஒரு செல்ல வந்து நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். 2 செல் எடுத்தேன் ஆக்சுவலா. எதுக்கு அப்டின்னா, இந்த ஸ்டாப் லாஸ வந்து கவர் பண்றதுக்கு, தென் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வேண்டி நான் பண்ணேன். ஸோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல ஒரு 800 பாயிண்ட்ஸ்ல வந்து டார்கெட்ல க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி என்னோட டார்கெட் வந்து இந்த டார்கெட் தான். ஐ மீன் இதோட லோல தான் நான் வச்சிருந்தேன். லோல தான் வச்சிருந்தேன். பட் இன்னைக்கு ஃப்ரைடே ஸோ ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாமே! ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால, இன்னைக்கு ஒரு 800 பாயிண்ட்ஸ் ஒரு சிங்கிள் இதில கிடைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ, அதனால நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ, பட் இது வந்து மேக்ஸிமம் இது வந்து ஒரு இந்த டார்கெட் 1921 டார்கெட் வந்து ஹிட் ஆயிடும். பட் இருந்தாலும் நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ, இதுதான் வந்து ட்ரேட்ஸ். இப்படி தான் நம்ம வந்து ட்ரேட்ஸ் எடுக்கிறோம், பண்றோம். ஸோ, இதையவே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஐ மீன் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணுங்கங்கிறத விட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் குடுத்துருக்கேன்னு ஒரு மன திருப்தியில, அம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி.